நண்பர்களே, இப்போ என்னன்னா ஃபுல்லாக மாட்டிக்கிட்டாச்சு, கிளம்பியாச்சு. இப்போ கவுண்ட் டவுன் பார்க்க. அண்டு இப்போ டைம் என்னன்னா கரெக்டாக 11:20 இல்லை 11:02 ஆகுது. ஸோ எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். அண்டு கேப் தான் புக் பண்ண போகிறேன் கவுண்ட் டவுன் பார்க்கறதுக்கு. அங்கே போயிட்டு அப்படியே போய் பார்க்க வேண்டியது தான் நண்பர்களே. ஸோ போகிற வழியில் அப்படியே பேசுவோம். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வைப்பில் இருக்காங்க போல். அவங்களோட சேர்ந்து அப்படியே போய் வைப் பண்ண வேண்டியது தான். என்ன ஆக போதோ தெரியல. ஹவு இட் கோனா பி மை நியூ இயர். அதனால் பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேப் புக் பண்ணிட்டு கேபில் ஏறக்குள்ளே இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தவங்களுக்கும் என்னோட இனிய அன்பார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். அண்ட் உங்களோட ஆசைகள் நல்லாசையாக அமைய எனது நல்வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஸோ புக் பண்ணுறேன். புக் பண்ணிட்டு கிளம்புறேன். ஓகே, அவ்வளோதான் நண்பர்களே. அப்படியே கிளம்ப வேண்டியது தான். வந்தாச்சு 8 to 8 இவனா. Здравствуйте. Здравствуйте. Что меня зовут? நண்பர்களே, இப்போ என்ன அப்படின்னா இப்போ இங்கேருந்து முன்ன ஒரு ஃப்ளாட் பார்த்துட்டு அதான் உங்கள் அடே நம்ம பார்த்தோம்ல ஒரு ஃப்ளாட்டு, அந்த அட்ரஸுக்கு வர சொல்லியிருக்காரு ப்ரோ. ஸோ அங்கே வந்திருக்கேன். ஸோ இங்கேருந்து அப்படியே இங்கே பக்கத்துலேயே இருக்காமா இங்கே செலிப்ரேட் பண்ணுற இடம். அது காலைல கூட காமிச்சார். நான் அது வீடியோ கவர் பண்ணல. பிகாஸ் கவர் பண்ண வேணாம், நைட்டில் காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவரும் சொன்னார். எனக்கும் அதான் நல்லதுன்னு தோணுச்சு. ஸோ நானும் எதுவும் பண்ணல. அதனால் இங்கே வந்து இப்போ நின்றுட்டுருக்கேன். இப்போ அவர் வந்தோடனே அவரை கூட்டின்னு அப்படியே போகிற மாதிரி. இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ டைம் வந்து 11:22 தெரியுதா? 11:22. இப்போ 11:22 ஆகுது. இப்போ இங்கேருந்து அப்படியே போகிற மாதிரி. ஸோ இன்னும் 30 நிமிஷத்தில் புது வருஷம் பிறப்புங்க. வேறு காற்று வேறு கண்ணா பின்னாடி அடிக்குது. ஸோ பார்ப்போம் நண்பர்களே. நான் ஒன்ஸ் அது கிட்டே போயிட்டு நான் சொல்கிறேன் நான் என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், ஹலோ ப்ரோ, எங்கே ப்ரோ இருக்க? பார்த்துட்டியா? நீயே வா ப்ரோ, எனக்கு தெரியாது. நான் அப்படியே நிற்கிறேன். வா வா வா. கைஸ் ஓகே, வாங்க ஹாய் சொல்கிறீங்களா? வேணாமா? இருக்கட்டுமா? ஓகே. இது என்ன ப்ரோ, என்ன இடம் ப்ரோ இது? லெனின் ஸ்கொயர் ப்ரோ. லெனின் ஸ்கொயரு. கூட்டமே இல்லை. ஓகே, என்ன அதான் நானும் கேட்குறேன். கூட்டமாக இருக்கும் அப்படி இப்படி. நீங்கள் கூட்டம் இல்லை. ஓ ஓகே. ஆமாம், சரியான குளிராக இருக்குது. 250 கேட்டானா? 270. இங்கேருந்து 2 கிலோமீட்டருக்கு. அநியாய கொள்ளை. 300 ரூபா. மேக்ஸிமம் இன்னும் நான் ட்ரை பண்ணேன். மேபி அது ட்ரை பண்ணியிருந்தா கம்மியாக இருக்கும். ஊவர் தான் கம்மியா? ஓகே, இதுதான் கைஸ் கிறிஸ்மஸ் ட்ரீ. அது இதுன்ட்டு ஜென்ட்டு வரணும். அங்கே வேறு செக்கிங் வேறு போட்டிருக்கானுங்க ப்ரோ. இல்லை நான் அப்படியே உள்ளே வந்துட்டேன். நான் அமைதியாக எதுவும் கேட்கல. அப்படியே லாக் போட்டுருவா. எங்கே சொல்லுவானுங்க கவுண்ட் டவுனு? எங்கே சொல்லுவானுங்க? எல்லாம் இந்த பக்கம் பார்க்குறான். நீ இந்த கிளாக்கா? இந்த டிவிலையா?
ஃபுல்லாக சீரியல் லைட்டு தாங்க, இது தவிர எதுவுமே இல்லை. அதுதான் சொல்ல போனால் உண்மை. ஸோ பாவம் கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள நான் கன்டினியூ பண்ணுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இப்போதைக்கு என்ன பண்ணுறேன். கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஊர் மேயர் போல பேசிட்டு இருக்காரு டிவியில் வந்து. ஓகேயா, பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து டைமிங் ஓடுது. தடக்குடக்குனான்றா. ஸோ டைமிங் க்ளவுஸ் போட்டிருக்கு, சென்சிட்டிவிட்டி இல்லை இருக்கும். டைமிங் தெரியுதா? டைமிங் இப்போ கரெக்டாக 23:49. யா 11:50. ஸோ இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. ஸோ குளிர் ஓவராக தாங்க முடியல, அதான் ஃபுல்லாக முடிட்டாச்சு. ஸோ கண்டிப்பாக பண்ணக்குள்ள நான் காட்டுறேன். ஓகேவா நண்பர்களே, பாருங்க நியூ வாழ்த்து சொல்ல. В России этот период был наполнен многими, в том числе исторически значимыми, масштабными событиями. Мы ставили перед собой большие цели. இது வந்து மாஸ்கோலேருந்து லைவ் டெலிகாஸ்ட். ஸோ யா были вместе. Именно так крепло наше единство, наша вера в себя и в свои силы, в свои возможности. Да, нам предстоит еще многое решить, но мы можем по праву гордиться тем, что уже сделано. எப்படி இருந்தாலும் புரிய போகிறது இல்லை. இந்த அளவுக்கு ரஷ்யன் தெரிஞ்சால் நம்ம ஊரே விலைக்கு பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு ரஷ்யன் தெரியாது. ஸோ நம்ம ஒன்ஸ் கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணோன்னே நான் சொல்கிறேன். புட்டின் பேசினோடனே கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டைமிங் பார்த்தா இன்னும் 2 நிமிஷம் தான். தெரியும்னு நினைக்கிறேன். யா இன்னும் 3 நிமிஷம். ஸோ 3 நிமிஷம் கழிச்சு நான் சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் ஃபுல்லாக நடந்து பார்த்தாலே கவுண்டவுன் இன்னும் ஸ்டார்ட் பண்ண பிறகு நான் சொல்கிறேன். ஸோ அதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். வெடிக்கூடாதுன்னு நீங்கள் எதனா வெடிக்கலாமா ப்ரோ? வெடிக்கூடாதுன்னு நான் சொன்னீங்க. சும்மா நானே சொன்னேன் வெடிக்க மாட்டாங்களே. ஓகே, ஜஸ்ட் லைட்னஸ் மட்டும்தான் போல. ஓகே பன்னெண்டு ஆயிடுச்சு போல. 12 ஆயிடுச்சு. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். கரெக்டாக இப்போ ஆஸ் யூஷுவல் ரஷ்யன் ஆண்டம் போட்டானுங்க. அவ்வளோதான் முடிஞ்சுதா? ஓகே ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுதான் நியூ இயர் செலிப்ரேஷன் இந்த ஊரில். இதை பார்க்க தான் இவ்வளோ தூரம் நான் புறப்பட்டு வந்தது. ஸோ வந்தாச்சு, பார்த்தாச்சு, போய் சாப்பிட்டு ரஷ்யன் ஆண்டம் தான் போட்டுட்ருக்கானுங்க. மாஸ்கோ காமிச்சிட்டு இது வந்து ரஷ்யன் ஆண்டம் இல்லை ஆக்சுவலி.
யா கைஸ் அகைன் பேக் டு ஃப்ளாட். இப்போ என்ன அப்படின்னா இந்த ஊரில் இவ்வளோதாங்க நியூ இயர், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நியூ இயர் செலிப்ரேஷன். ஏன்னா நியூ இயர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ போடுவே அவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் யா அவ்வளோதான். வெல் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. வீடியோ பார்க்குற உங்களுக்கே ஏதாவது தோணும். பட் என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா போன வருஷம் நியூ இயர் வீடியோ அது முந்தின வருஷம்னா நான் ஐகார்டில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் இப்படி இருக்காது ஓகேங்களா. அது 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 கொஞ்சம் குட்டாகவே இருக்கும். நான் இது குட்டாக இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நல்லா இருந்தது. ஏன்னா புது இடம், புது வைப்பு, எவ்ரிதிங் இஸ் குட். என்னன்னா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது ஒரு 2.5 இயர்ஸாகவே இல்லை. 2.5 இயர்ஸா அது சொல்லலாம். பட் அதை தவிர்த்து நியூ இயர்ன்னு பார்த்தா 3 இயர்ஸாக இல்லை. 3 இயர்ஸாக இல்லை. ஃபஸ்ட்டு நியூ இயர் நம்ம இந்த வீடியோவில் வந்து நியூ இயர் கொண்டாட போகிறோம், போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த கிளிப்பு அன்னைக்கு தான் வந்து நான் நல்லா ஃபீல் பண்ணேன், ஓகே நியூ இயர்ரா அப்படின்ட்டு. அது தவிர்த்து அதுக்கடுத்து போட்ட வீடியோவாக இருக்கட்டும் சரி, இன்னைக்காக இருக்கட்டும் சரி, எனக்கு நியூ இயர் என்னன்னு தெரில, கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபேக்ஷனே தரல. எனக்கு எப்போவுமே புது வருஷம் ஆரம்பிக்குது அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக தான் ஆரம்பிக்கும். ஒன்று அந்த வருஷத்தில் நான் தூங்கிட்டேன், அந்த ராத்திரி நான் நியூ இயர் கொண்டாடாமல் எல்லோரும் மாதிரி நான் தூங்கிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த வருஷம் சூப்பராக போகும் எனக்கு. அப்படி இல்லையா, ஃபோன் காலில் யாரு கூட பேசியிருந்து அப்படியே நியூ இயர் வந்ததுன்னா அந்த நியூ இயர் செலிப்ரேஷன் ஓகே நியூ இயரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான், அந்த வருஷமும் சூப்பராக போகும். அப்படி இல்லையா, ஒன்றும் இல்லை, முழிச்சிருப்போம், எங்கள் அம்மாவும் நானும் முழிச்சிட்டு அப்படியே ஏதாவது டிவி பார்த்துட்ருப்போம், ஏதாவது பண்ணிகிட்ருப்போம். அந்த டைமில் 2 பேரும் அப்படியே நியூ இயர் வந்துருச்சு, ஹாப்பி நியூ இயர்ன்னு சொல்லிப்போம். அந்த வருஷமும் நல்லா போகும். நான் எப்போ கேங்காக வந்து இல்லை தப்பாக சொல்கிறேன், கேங்காக இருக்கோம் பார்த்தீங்களா, அப்போ ஒரு 10 பேர் 5 பேர் அப்படியே இருக்கோம் பாருங்க, அப்பயும் சூப்பராக போகும். எனக்கு எப்போ சூப்பராக போகாது அப்படின்னா, நானே ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து போய் என்ஜாய் பண்ணணும்னு வரேன் பார்த்தீங்களா, அப்படின்னா எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரமாட்டிருக்கு. பட் இந்த 4 விஷயத்தில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. அண்ட் அந்த மாதிரி இருந்தது. பட் என்னன்னு தெரியல, இந்த வருஷம் எனக்கு ஒரு இருந்தாலுமே எல்லாம் தான் இருந்துச்சு, இருந்தாலுமே ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது இல்லை. ஓகே எவ்ரிதிங் இஸ் குட். என்னதான் இந்த நியூ இயர் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரல, இந்த இயர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நான் ஆகுன்ற நம்பிக்கையோடு இருக்கேன். போன வீடியோவில் சொன்ன மாதிரி, போன வீடியோனா நீங்கள் இந்த எத்தனை வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரியலையே. ஓகே வாட் எவர் இட் இஸ், நான் December 29 நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்பேன், 2024 ரீகேப் ரீவைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது சரியாக எனக்கு தெரில, அதை இப்போ செக் பண்ணிக்கோங்க. அந்த ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஏதோ ஒருத்தர் கொடுக்குறேன் ஓகேவா. அந்த வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், இந்த வருஷம் எனக்கு சும்மா தான் போகுது, ஏதோ பரவாயில்லன்ற மாதிரி போகுது. 2025 எனக்குன்னு அமையும், எனக்கு ஏதோ ஒரு ப்ரைம்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃபீலோட அப்படியே நான் 2025 என்ட்ரு ஆகிறேன். முடிஞ்ச அளவுக்கு போராடி 2000% எஃபர்ட்டை வந்து நான் இந்த வருஷத்தில் கொடுப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இட்ஸ் நாட் எ ரெசல்யூஷன், ஜஸ்ட் என்னோட கருத்தை வந்து அங்கே கொடுத்த கருத்தை அப்படியே நான் இங்கே வந்து மறுபதிவு செய்கிறேன் ஓகேங்களா. அப்படி இருக்கும் பட்சத்தில் இட் இஸ். நீங்களும் நியூ இயர் வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வருஷம் புதிதாய் இனிதாய் அமைய எனது நல்வாழ்த்துக்கள், இந்த ரைட்ஸ் ரிஷின் சார்பாக நல்வாழ்த்துக்கள். அண்ட் இட் இஸ். அதுக்கப்புறம் இன்னும் இங்கே வந்துட்டு இன்னும் ஒரு 2 நாள் இருப்போம், அதையும் வந்து என்னென்னு கவர் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு. அதுக்கப்புறம் இந்த கம்ப்ளீட் சீரீஸ் எனக்கு தெரிஞ்ச உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாதோன்னு தோணுது. மேபி பார்ப்போம், ஐ வில் ட்ரை. முடிஞ்ச அளவுக்கு எங்கேஜிங்கான கண்டென்ட்டை வந்து நான் அதில் கொடுக்க பார்க்குறேன். வளவலன்னு பேசாமல் இப்போதைக்கு நான் இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. நியூ இயர் வரைக்கும் கம்ப்ளீட், இது ஒரு 7 நிமிஷம் வீடியோ 5 நிமிஷம் வீடியோ வந்தாலும் சரி, நான் இதோட எண்ட் பண்ணிடுறேன். எண்ட் பண்ணிவிட்டு மறுநாள்லேருந்து புது வீடியோவாக வர்றதுக்கு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அகெயின் நியூ இயர் விஷஸ்
அனைவருக்கும் இனிய புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகேங்களா? எஸ், அவ்வளோதான். ஸோ அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் யுவர் ரைட்ஸ் ரிஷி. பை. ஆனால் என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி கர 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 கரன்னு இருக்கு. என்னவா இருக்கும் ஒன்றும் புரியல. பார்த்துக்கலாம் என்ன நடக்குதோ.